Hello friends, welcome back to Lingo Fresh. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்சஸ்லாம் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ஸில் யூஸ் பண்ண முடியும்னு பார்ப்போம். சரி, இப்போ யாராவது உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவீங்க. சரியா? நான் நல்லா இருக்கேன். இப்போ இதில் மொத்தம் 3 பாட்டு இருக்குது. நான் நல்லா இருப்பேன். இப்போ நான்னா ஐ. சரியா? நல்லான்னா ஃபைன். இருக்கேன் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஆம். ஐ ஆம் ஃபைன். இங்கே பாருங்கள், இது 3மே தனித்தனி பாட்டு. இது 3மே தனித்தனி பாட். நீங்கள் ஐயையும் ஆமையும் எப்போவுமே சேர்க்கக்கூடாது, ஒன்றா சேர்த்துடக்கூடாது. நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நான்னா ஆம், ஐயையும் ஆமையும் சேர்த்தா தான் நான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஐனா மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே ஆம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ இஸ் ஐ இஸ் a separate part, am is a separate part and fine is a separate part. ஸோ இது 3 சேர்ந்தால் தான் இந்த சென்டென்ஸ் வரும். சரி, இதே நான் நல்லா இருந்தேன், அது எப்படி சொல்லலாம்? ஐ. அதே மாதிரி ஐனா நான், அதே மாதிரி ஃபைன்னா நல்லா இருந்தேன் அப்படின்றதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? வாஸ். ஸோ ஐ வாஸ் ஃபைன். இதே ஃபியூச்சரில் ஐ, அதே மாதிரி தான் இங்கே ஃபைன். இங்கே என்ன வரும்? வில் பி. இங்கே பாருங்கள், இங்கே ஆம், ப்ரெசென்ட்டில் ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட்டில் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சரில் மட்டும் வில் பி யூஸ் பண்ணியிருக்கோம். வில் எப்போவுமே தனியாக வராது, எதர் அது பியோட வரும், அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் வேர்போட வந்துடும். தனியாக எப்போவுமே வராது. ஐ வில் ஃபைன், ஐ வில் தேர், அதாவது நாங்கள் இருப்பேன் அப்படின்றதுக்கு ஐ வில் தேர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஐ வில் பி தேர் தான் சொல்லணும். இல்லை ஐ வில் கம் தேர் சொல்லலாம். வில் மட்டும் எப்போவுமே வில்லுன்னு இல்லை, மற்ற ஆக்சிலரி மோடல் ஆக்சிலரிஸுமே தனியாக வரவே வராது. எய்தர் பி வந்துடணும், அப்படி இல்லைன்னா ஒரு மெயின் வேர்ப் கட்டாயம் வந்தே ஆகணும். தனியாக அதால் வர முடியாது. ஏன்னா அது ஒரு அடியாள் மாதிரி. ஸோ அடியாள்னால் யாராச்சும் ஒருத்தருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி. அது தனியாக போயெல்லாம் இது பண்ணாது. யாராவது போனாங்கன்னா கூட போய்ட்டு ஒரு பவுன்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த வில், ஷல், மே, மைட், கேன், குட், மஸ்ட் இதெல்லாம் தனியாக போகாது. யாரோடாச்சும் துணையோட தான் போகும். யாருக்காச்சும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக தான் போகிற மாதிரி அவங்க தனியாக எங்கேயும் போகாது. அது மாதிரி தான் நம்ம இந்த சென்டென்சஸ்லேயும் யூஸ் பண்ணோம். சரி, இப்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போது அவன் நல்லா இருக்கான் அப்படின்ற எப்படி சொல்லுவோம் பார்ப்போம். ஸோ ஹீ, அதே மாதிரி தான் ஹீ ஃபைன், நல்லா இருக்கான். இஸ், ஹீ இஸ் ஃபைன். இது பாஸ்டில் சொல்லணும் எப்படி? ஹீ வாஸ் ஃபைன், ஹீ வாஸ் ஃபைன். ஃபியூச்சரில் ஹீ வில் பி ஃபைன், ஹீ வில் பி ஃபைன். என்ன மாறி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இந்த பாட்டும் அப்படியே தான் இருக்குது. சரியா? இந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் மாறி இருக்குது. இப்போ இது மாறுறது மூலமாக வேறு மீனிங் நமக்கு கொடுக்குது. இப்போது ஹீ இஸ் ஃபைன், இப்போ நல்லா இருக்கான். ஹி வாஸ் ஃபைன், நல்லா இருந்தா. ஹி வில் பி ஃபைன், நல்லா இருப்பான். சரியா? அப்போது இங்கே ஹீக்கு பதிலாக ஷீ, தேர்ட் பர்சன் சிங்கில் தான் ஹீ. அப்போது ஹீக்கு பதிலாக நம்ம ஷீ யூஸ் பண்ணாலும் சரி, இட் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஷீ இஸ் ஃபைன், ஷி வாஸ் ஃபைன், ஷி வில் பி ஃபைன், அது மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். சரியா? அப்போது இட் இஸ் ஃபைன், இட் வாஸ் ஃபைன், இட் வில் பி ஃபைன். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர் பார்த்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்குது என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், செகண்ட் பர்சன் ப்ளூரல் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ளூரல். இப்போ இது 3மே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஹீ சீட்டுக்கு பார்த்தோம், ஒரு ஹீ மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிட்டுக்கும் அதே மாதிரி வருங்கிற மாதிரி இங்கே நமக்கு வி, இது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலா? ஃபைன், நல்லா இருக்கும் அப்படின்றத வி ஆர் ஃபைன் அப்படின்னு சொல்லணும். வி ஆர் ஃபைன். இப்போ இதுவே நல்லா இருந்தோம், அதை வி வேர் ஃபைன், வி வேர் ஃபைன். இது நல்லா இருப்போம் அப்படின்றத வி வில் பி ஃபைன்
அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் என்னவா மாதிரி இருக்குது, ப்ரெசண்ட்டில் ஆராக இருந்தது, பாஸ்டில் வேறா மாதிரி இருக்குது, ஃப்யூச்சரில் வில் பியா மாதிரி இருக்குது. சரியா? இப்போது இந்த ரெண்டு பார்ட்டுமே அப்படியே தான் இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டும் மாறவே மாறாது. நடுவில் இருக்க அந்த விவப் மட்டும்தான் மாறுது. பாருங்கள், ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது ஆர்னு வருது, பாஸ்ட்டில் போகும்போது வேர்னு போயிடுது, ஃப்யூச்சரில் வில் பி. சரி, இப்போது இந்த வியை நான் எடுத்துகிட்டு இங்கே நான் எது போட்டாலுமே மாறாது, இந்த சென்டென்சஸ் மாறாது. என்னென்னா ஒரே ஒரு இது மட்டும்தான், ப்ரொனவுன் மட்டும்தான் மாறுது. பாருங்கள், யூ ஆர் ஃபைன், நீ நல்லா இருக்க, இல்லை நீங்கள் நல்லா இருக்கீங்க. யூ வேர் ஃபைன், நீ நல்லா இருந்த, நீங்கள் நல்லா இருந்தீங்க. அது மாதிரி யூ வில் பி ஃபைன், நீ நல்லா இருப்ப, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பேஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்றது எல்லாமே ஈஸி. சரியா? இப்போ இங்கே யூக்கு பதிலாக நான் தே போட்டாலுமே இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. எனது சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், யூக்கு பதிலாக நான் இங்கே என்ன எடுக்க போகிறேன்னா தே எடுக்க போகிறேன். தே ஆர் ஃபைன், அவங்க நல்லா இருக்காங்க. தே வேர் ஃபைன் அண்ட் தே வில் பி ஃபைன். ஸோ இந்த ஃபார்மட் ஒன்றே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலராக இருக்கட்டும், சாரி ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரலாக இருக்கட்டும், செகண்ட் பர்சன் ப்ளூரலாக இருக்கட்டும், தேர்ட் பர்சன் ப்ளூரலாக இருக்கட்டும், மாறவே மாறாது. இந்த ரெண்டு பார்ட்டும் அப்படியே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள அந்த ப்ரொனவுன் மட்டும்தான் நமக்கு மாறும். சரியா? ஸோ இது புரிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் எதுவுமே வராது. இங்கே வந்து சில பேர் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸாம்பிள் இங்கே ஐ ஆம் ஃபைன். சரியா? இப்போ இது ஐ ஆம்னா தான் நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஐ ஆம் வாஸ் ஃபைன், அது மாதிரி. அப்போ ஐ ஆம்ன்றது தனி வார்த்தை கிடையாது, ஐ தனி, ஆம் தனி. இப்போ இந்த ஆமை தான் என்ன பண்ணுறோம், வாஷாக ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அந்த வாஷை தான் வில் பியாக சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்றாப்பில் மாடிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சிவனேசன். தேங்க்யூ.